அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைஹான் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மொறுன்னு நம்ம உளுந்த வடை ரெசிபி தாங்க வந்து பார்க்க போகிறோம். உளுந்த வடை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கங்க. எண்ணெய் பிடிக்காமல் மொறுன்னு உளுந்த வடை எப்படி செய்கிறதுன்னு எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸுங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம மொறுன்னு உளுந்த வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம உளுந்தை வந்து ஊற வச்சுக்க போகிறோங்க. முழு உளுந்தாக வந்து நம்ம உருட்டு உளுந்தாக எடுத்துக்கிறோன்னா அப்போ தான் நமக்கு பஞ்சு போல் புஸ்ஸுன்னு வந்து நமக்கு வடை வருங்க. நான் இன்றைக்கி வந்து இந்த ஒரு டம்ளரில் வந்து ஃபுல்லாக அளந்து போட்டிருக்கீங்க. இது வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு வரும். இதோடு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் பச்சரிசி வந்து சேர்த்துக்கிறேங்க. இது சேர்த்து செய்யும்போது நமக்கு வடை வந்து நல்லா முறுப்பாக நல்ல கிறிஸ்பியாக வரும். இப்போ இதை வந்து நம்ம 4-5 முறை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் வந்து நல்லா கழுவி எடுத்துட்டேங்க. இதை வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்தால் போதும். ரொம்ப நேரம் ஊறணும்டலாம் இல்லைங்க. நமக்கு 1 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். உளுந்து இப்போ நமக்கு நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஒரு முறை கழுவி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை வந்து கிரைண்டரில் ஆட்டிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கிரைண்டரில் தாங்க வந்து வடைக்கு மாவாட்டுறேன். கிரைண்டருக்கு பதிலாக நம்ம மிக்சியில் கூட வந்து நம்ம வடைக்கு மாவாட்டி சுடலாம்ங்க. எண்ணெய் குடிக்காமலே சூப்பராக வரும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ உளுந்து எல்லாமே நம்ம வந்து போட்டுட்டோம். இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் போல் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு நம்ம ஆட்டிக்கலாம். மொத்தம் ஆட்டுற டைம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 20 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா ஆட்டி வந்துடுங்க. ஆனால் நம்ம இடையில பார்த்து கெட்டி ஆகும்போது நம்ம தண்ணி தெளித்து பொங்க ஆட்டிக்கிறணும். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் உப்பு வந்து ஆட்டும் போதே வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம உப்பு சேர்க்கும்போது அதுவுமே நமக்கு கொஞ்சம் தண்ணி இலகி கொடுக்கும். அதனால தான் நான் வந்து ஆட்டும் போதே உப்பு சேர்த்துக்கிறது. இப்போ நமக்கு மாவு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இப்படி தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பொத்துன்னு விழுகணும். ரொம்ப நல்லா கெட்டியாக ஆட்டினீங்கன்னா தான் வடை வந்து நமக்கு எண்ணெய் குடிக்காமல் நமக்கு சூப்பராக வரும். இப்போ நம்ம வந்து மாவை தோண்டிக்கலாம். நான் இப்போ வந்து தோண்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நம்ம மாவு தோண்டி எடுத்தாச்சுங்க. இதை வந்து ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, ஆட்டி எடுத்ததுக்கு பிறகு ஒரு அரை மணி நேரம் வந்து ஃப்ரீசரில் வைக்காமல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னுமே தண்ணி இலக்கமாக இருந்தாலும் நல்லா வந்து நமக்கு இறுகி கொடுக்கும். இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து பொடியாக நறுக்குன ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்கீங்க. அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கிறேன். மிளகு வந்து நீங்கள் இடித்து சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து அப்படியே தாங்க சேர்த்துக்கிறேன். இதோட பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலைகள் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்க்குறதா இருந்தாலும் நீங்கள் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சேர்த்துக்கலைங்க. ஏன்னா பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்றதுனால நான் வந்து சேர்த்துக்கல. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து அடித்து எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், மாவு வந்து நமக்கு போட்டால் நல்லா பொத்துன்னு வரணும். அப்படி உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி இலக்கமாக இருக்குது அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் அரிசி மாவு, அதாவது பச்சரிசி மாவு, இடியப்ப மாவு நம்ம வீட்டில் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாவு நல்லா இறுக்கமாக வந்துடும். வடைக்கு போகிற அளவுக்கு நமக்கு பந்து போல் மாவு இருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு வடை சூப்பராக இருக்கும். வடைக்கு மாவு வந்து உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குதுன்னு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன பவுலில் வந்து தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் மூலம் மாவை எடுத்து அதில் கொஞ்சம் போட்டு பாருங்கள். மிதக்குது அப்படின்னாலே உங்களுக்கு வடை வந்து சூப்பராக வரும்னு அர்த்தங்க. இப்போ நம்ம நல்லா மாவு வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இப்போ கையை ஒரு முறை நல்லா கழுவி எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் உருண்டைகளாக உருட்டி நம்ம வந்து கையிலே இந்த மாதிரி ஓட்ட போட்டிங்க அப்படின்னா வடை உங்களுக்கு சூப்பராக வரும். நிறைய பேருக்கு வடை போட தெரியலன்னே சொல்லுவாங்க. அதுக்காக தான் உங்களுக்கு இதை நான் செஞ்சு காட்டுறேன். இன்னொரு முறை செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். கையை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி வந்து நல்லா உருண்டையாக உருட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, நமக்கு சூப்பராக வந்து வடை வந்துடும். இப்போ எண்ணெய் சூடு பண்ணிட்டேங்க. எண்ணெய் சூடாச்சான்னு வந்து ஒரு சின்ன மாவு போட்டு செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து வடைகளை போட ஆரம்பிச்சிடலாம். நம்ம மாவு தட்டி போடும்போதே வந்து பார்த்திங்கன்னா சட்டியோட ஒட்டாமல் நம்ம போட்ட உடனே மேலே எலும்பி வரணும். அப்படி இருந்தாலும் நமக்கு வடை நல்லா பஞ்சு போல் கிறிஸ்பியாக வருங்க. இப்போ நமக்கு மாவு போட்ட உடனே ஒன்றா மேலே எலும்பி வருது பாருங்கள். நம்ம எடுத்து விடவே தேவையில்ல, அதுவாகவே எந்திரிச்சு வந்துடும். ஒவ்வொரு வடை தட்டி போடும்போதும் நம்ம வந்து தண்ணியில் நினச்சிட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா வடையுமே ஒன்று போல் வர்ற மாதிரி இருக்குங்க. நமக்கு முதல்ல வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ரொம்ப நல்லா காஞ்சிருச்சு. அதனால நமக்கு சட்டுன்னு ஒரு வடை ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ ஒரு சைடு எல்லா வடையும் வெந்ததுக்கு பிறகு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நமக்கு எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வடை போட ஆரம்பிக்கணும். அப்போ தான் நமக்கு எல்லா வடையும் ஒன்று போல் வரும். இன்றைக்கி வந்து நமக்கு சீக்கிரமாகவே எண்ணெய் காஞ்சிட்டதுனால நமக்கு ஒரு வடை சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுச்சிங்க.
ஒரு சைடு வடை வெந்ததுக்கு பிறகு நம்ம திருப்பி திருப்பி போட்டு 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம வேக விட்டு எடுத்துக்கிறணும். இப்போ நமக்கு 2வது போட்ட வடையுமே சீக்கிரமாகவே நல்லா வெந்து வந்துருச்சுங்க. அதை நான் எடுத்துக்கிறேன். மற்ற வடையெல்லாம் நமக்கு ஒன்று போல் வெந்து வரும். இப்போ மீதம் இருக்கிற வடையை நம்ம திருப்பி திருப்பி போட்டு 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு பிறகு எடுத்துக்கலாம். ரொம்ப வித்தியாசம் இல்லைங்க, ஒரு 1 மினிட் வித்தியாசத்துலேயே நம்ம வந்து எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பராக மொறு மொறுன்னு நமக்கு உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் நமக்கு சூப்பராக வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா பஞ்சு போல் சாஃப்டாகவும் நமக்கு உளுந்த வடை இருக்குங்க. இப்போ மறுபடியும் மீதம் இருக்கிற மாவு எல்லாமே நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். நம்ம மாவு போட்ட உடனே பாருங்கள் எப்படி நல்லா புஃப்னு எந்திரிச்சு வருதுன்னு. இது போல் நமக்கு வடை வரணும். இதுவுமே நமக்கு 2 சைடுமே நல்லா திருப்பி திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு பிறகு நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு உளுந்த வடையே வராதுங்க, எனக்கு செய்ய ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மெத்தடில் வந்து செஞ்சு பாருங்கள். எண்ணெய் குடிக்காமல் மொறு மொறுன்னு உளுந்த வடை உங்களுக்கு சூப்பராக வருங்க. நம்ம வடைகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேங்க உளுந்த வடை எவ்வளவு நல்லா சூப்பராக வந்திருக்குன்ட்டுன்னு. ஒரு வடை உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள். மொறு மொறுன்னு நமக்கு வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா பஞ்சு போல் நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. பார்த்தாலே தெரியும் எவ்வளவு நல்லா மொறு மொறுன்னு இருக்குன்ட்டுன்னு. கொஞ்சம் கூட வந்து எண்ணெய் குடிக்கவே இல்லைங்க. நான் சொன்ன டிப்ஸுங்களோட வந்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்னொரு புது ரெசிபியோடு நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.